அன்பான மீசை அண்ணாச்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் கிராமிய கதைகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இன்று நம்பிக்கை என்கின்ற ஒரு ஆன்மீகம் சமூகம் சார்ந்த ஒரு கதையை பார்க்கவிருக்கின்றோம். ஒரு ஊரில் ஒரு பாட்டி தயிர் விற்று கொண்டிருந்தாள். அந்த ஊரின் அருகில் காட்டில் ஒரு சாமியார் தன் சீடர்களோடு வாழ்ந்து வந்தார். சாமியாரும் பக்தி மிக்கவர். பாட்டி அவருக்கும் தினமும் தயிர் கொடுத்து வந்தாள். கிராமத்தில் விற்கச் செல்வாள். அப்படியே சென்று நதி, காட்டு விலங்குகள் எல்லாம் இருந்தாலும் கூட பயப்படாமல் சென்று அந்த காட்டில் தவம் இருக்கும் முனிவருக்கும் அவர் சீடர்களுக்கும் தயிர் கொடுத்து விட்டு வருவது அவருடைய வழக்கம். ஒரு நாள் அவள் தயிர் கொடுக்க சாமியாரிடம் சென்றார். தயிர் கொடுத்து விட்டால் கொடுத்துவிட்டு திரும்புகின்ற பொழுது அவர் கடந்து வந்த ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடியது. அவள் செய்வது அறியாது திகைத்து மீண்டும் சாமியாரிடம் சென்று, ஐயா, ஆற்றில் கரைபுரண்டு வெள்ளம் ஓடுகிறது, நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும், என் கிராமத்திற்கு நான் என்ன செய்வது என்று தன் குறையை முறையிட்டான். அதற்கு சாமியார், நீ வணங்கும் இறைவனையும் நீ எதை நம்புகிறாயோ அதையும் நினைத்து நீ கவலைப்படாமல் ஆற்றில் இறங்கி செல், கண்டிப்பாக உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் என்று கூறினார். அவ்வாறே பாட்டியும் ஆற்றின் இக்கரையில் நின்று கொண்டு இறைவனை நோக்கி, இறைவா, நான் வணங்கும் இறைவன் எனக்கு உதவுவாராக, நான் தினமும் தயிர் கொடுக்கும் இந்த குரு மிகவும் பக்தியானவர், அவரைத்தான் நான் குருவாக வணங்குகிறேன், அவர் மீது நான் கொண்டுள்ள பக்தி உண்மையானால் இந்த ஆற்றில் நான் கடந்து செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று ஆற்றில் இறங்கினால் கரை புரண்டு வெள்ளம் சென்றாலும் கூட அவளை ஒன்றுமே செய்யவில்லை. ஆமாம், தண்ணீர் ஒரு கடுங்கால் அளவு செல்வது போலவே அவளுக்கு தோன்றியது. அவளும் அக்கறைக்கு சென்றால் எப்பொழுதும் போல மகிழ்ச்சியாக தன் கடமைகளை செய்து கொண்டு தன் வாழ்வை ஓட்டி கொண்டிருந்தார். மறுநாள் காலையில் மீண்டும் தயிர் விற்க புறப்பட்டால் அப்பொழுது மீண்டும் அந்த ஆற்றின் கரைக்கு வந்து இறைவனிடம் முறையிட்டு அதே போல தண்ணீரில் நடந்து சென்று அக்கறைக்கு எவ்வித சேதமுமின்றி அக்கறைக்கு சென்று கானகத்தில் இருக்கின்ற முனிவருக்கு மீண்டும் தயிரை கொடுத்தார். முனிவருக்கோ ஒரே ஆச்சரியம். இந்த ஆற்று கரைபுரண்டு செல்லும் வெள்ளத்தில் எப்படி பாட்டி இந்த பக்கம் வந்திருப்பார் என்று கேட்டார். சுவாமி, நீங்கள் கூறியது போலவே நான் இறைவனிடம் முறையிட்டேன், தண்ணீர் என்னை ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார். அப்படியா, இங்கே வா பார்ப்போம் என்று சாமியார் அழைத்து கொண்டு அந்த ஆற்றங்கரைக்கு சென்றார். எப்பொழுதும் போல பாட்டியை செல்லுங்கள் என்றார். பாட்டி இறைவனிடம் அதே போல தன்னுடைய வேண்டுதலை வைத்து அழகாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆற்றில் இறங்கி நடந்து சென்றால் தண்ணீர் அவளை ஒன்றுமே செய்யவில்லை. அக்கறைக்கு சென்று விட்டால் எவ்வித சேதாரமின்றி. சுவாமியாருக்கோ தானும் இறங்கலாம் என்று இறங்கி நடந்தார் இறைவனை வேண்டி. ஆனால் இடையில் ஒரு சந்தேகம், தண்ணீர் நம்மளை அடித்து சென்று விடுமோ என்று. அந்த பயம் அவரை தண்ணீரில் அடித்து சென்று விட்டது. அவர் நம்பிக்கை இழந்து விட்டார். ஆகவே தான் தண்ணீரில் அடித்து சென்றார். நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியம் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது அல்லவா நேயர்களே? தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ நேயர்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்,
லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நம்பிக்கையோடு வாழுங்கள். மீண்டும் பல கதைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இது மீசை அண்ணாச்சி யூடியூப் சேனலின் கிராமிய கதைகள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.